நம்முடைய அல் மதரசத்துல் ஜமாலியா இந்த மதரசாவிலே புனிதமான இந்த புர்தா ஷரீஃபுடைய மஜ்லிஸ் அல்லாஹ்வுடைய கிருபையிலே 6:30 மணிக்கு ஆரம்பித்து நேரம் செல்வதே தெரியாத அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த இடையிடையே நபி கீதம் படித்து ரொம்ப இஷ்கோடு முஹப்பத்தோடு மாணவ கண்மணிகள் மிக அழகாக படித்தார்கள். அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த மஜ்லிஸ் எந்த நாட்டத்திற்காக எந்த நோக்கத்திற்காக ஒன்று கூட்டப்பட்டு இதிலே எல்லோரும் வந்து கலந்து கொண்டார்களோ அல்லாஹ் அவருடைய நாட்ட தேட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த நேரத்திலே குறிப்பாக இந்த ஜமாலியா மதரசாவை நிறுவிய ஷேக் இஸ்மாயில் நவ்வரல்லாஹு மர்கதஹு அல்லாஹுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதே போன்று அவருடைய துணைவியார் ராபியத்துல் பஸ்ரியா பீவி அம்மா அவர்களுடைய கபரையும் அல்லாஹ் சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாரும் இந்த உலகத்திலே எதையோ சொத்து செல்வங்களை எல்லாம் சேர்த்து விட்டு கபருக்கு போகும்போது எதுவும் இல்லாமல் போகிறாங்க. கபரில் போய் நிராசை அடைஞ்சவர்களாக ஆயிடுறாங்க. கபரில் நல்ல அமல்களை தவிர வேறு எதுவும் உதவி செய்யாது. ஒரு 3 விஷயம் மட்டும்தான் கபருக்கு வரும்ன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதில் முதலாவது சதக்கத்துன் ஜாரியா, அவர்கள் மௌத்தான பிறகும் நன்மை தரக்கூடிய நிரந்தரமான தர்மம்னாங்க. தர்மத்திலேயே சிறந்த தர்மம் குர்ஆன் ஓதக்கூடிய, மார்க்க கல்வி கற்கக்கூடிய, எந்நேரமும் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசக்கூடிய இந்த மதரசாவை ஷேக் இஸ்மாயில் அவர்களும் அவருடைய துணைவியாரும் வக்ஃப் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இது கியாமத்து வரைக்கும் அவர்களுக்கு அந்த நன்மையும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தாலா இந்த மதரசாவை கியாமத்து வரைக்கும் எங்க தங்கு தடையும் இல்லாமல் சிறப்பாக நடத்தி அருள் புரிவானாக. இந்த நேரத்தில் அவர்களுக்கும் இந்த புர்தா ஷரீஃபுடைய நன்மையும் இந்த மதரசாவுக்காக இதுவரை உடலால் உள்ளத்தால் யாரெல்லாம் உழைப்பு செய்தார்களோ, துவா செய்தார்களோ, இந்த மதரசா சிறப்பாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தங்கள் உறுதுணையாக இருந்தார்களோ அத்தனை பேருக்கும் இந்த சலவாத்துடைய நன்மை அல்லாஹு தஆலா எத்தி வைப்பானாக என்கிற துவாவோடு இன்ஷா அல்லாஹ் தற்போது துவா ஓதப்படுகிறது. உள்ளம் உருக்கத்தோடு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி எந்த பராக்கு சிந்தனையும் இல்லாமல் 2 சொட்டு கண்ணீராவது நம்முடைய கண்களிலிருந்து வர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய கண்கள்லேருந்து தண்ணி வருண்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய ரக்கைகளை கொண்டு யாருடைய நெஞ்சிலே தடவுகிறார்களோ, துவா ஓதும் போது யாருடைய நெஞ்சிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய ரக்கையை கொண்டு தடவுகிறார்களோ அவருடைய கண்கள்ல தான் தண்ணி வரும்னு சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒன்று நீங்கள் அழுகுங்க, துவால அழுக முடியாவிட்டால் அழுகிற மாதிரி நடிக்கவாவது செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு 2 சொட்டு கண்ணீராவது, எந்த கண்கள் கண்ணீர் விடுகிறதோ அந்த கண்ணுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்குகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே துவாலேயே சிறந்த துவா கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே, இந்த அடியான் எதற்கும் தகுதி இல்லாதவன், நான் உன்னிடத்திலேயே சார்ந்திருக்கிறேன் என்று தன்னுடைய பாவத்தை நினைத்து அல்லாஹ்வை பயந்து கண்கள் விடக்கூடிய அந்த கண்ணீரை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. எனவே இந்த நேரத்திலே நாம் அவ்வாறு உள்ள உருக்கத்தோடு கண்ணீரோடு அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோமாக. தற்போது துவா ஓதப்படுது. அதே போன்று ஒவ்வொரு வாரமும் மாஷா அல்லாஹ் நம்ம ஜமாலியா பிள்ளைங்க ஒவ்வொரு வாரமும் சலவாத்துகள், சலாத்து நாரியா, தாஜ் சலவாத்து, கலிமா, குரான்லாம் தொடர்ந்து ஓதிட்டு வர்றாங்க. வாரம் தப்சீரில் அது ஈசால் சவாப் செய்யப்படுது. இந்த வாரம் ஓதப்பட்டது குரான் ஷரீஃப் 1, சலவாத்து 44,500, சலாத்து நாரியா 850, தாஜ் சலவாத் 215, கலிமா 5000. இதெல்லாம் பத்தாது, நம்ம ஜமாலியா பிள்ளைங்க இன்னும் நிறைய ஓதணும் சலவாத்துகளை. அந்த சலவாத்துகளை ஓத ஓத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம பிள்ளைங்க பெறணும். ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரவுலால நின்று அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலுல்லாஹ் என்று சலாம் சொல்கிற அளவுக்கு நம்ம ஜமாலியால ஓதக்கூடிய எல்லா பிள்ளைங்களும் உஸ்தாதுமார்களும் அடையணும் என்கிற அந்த நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் தற்போது துவா ஓதப்படும். الحمدلله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد
وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربي ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن سواك. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களின் காரணமாக எங்களுக்கு பலா முசீபத்துகளை தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை தந்து எங்களை முடக்கி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களின் காரணமாக திடீர் மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ எங்கள் பாவங்களை மன்னிக்காவிட்டால் ஷைத்தான் சந்தோஷப்படுவான் ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய நபியின் முகத்திற்காக எங்கள் பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யார் யாரெல்லாம் மரணித்து கபருக்கு சென்று இருக்கிறார்களோ அவர்களுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், அவருடைய கபரை விசாலமானதாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னால் அவர்கள் கபருக்கு சென்று விட்டார்கள், நாங்களும் ஒரு நாள் கபருக்கு செல்ல இருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், கபருக்கு போவதற்கு முன்னால் நல்ல அமல்களை அதிகம் செய்யக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், திடீர் மரணங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. ஆக்சிடென்ட் போன்ற மரணங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், வட்டி கடனை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், வட்டியிலே விழுவதை விட்டும் கடன் தொல்லையிலே சிக்குவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தின் பொருளாதாரத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய கணவன் மனைவிக்கு மத்தியிலே சரியான பிரியத்தையும் ஒற்றுமையும் தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே சரியான புரிதலை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், வழி தவறி விடாமல் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் மௌத்தானாலும் எங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் மௌத்தான பிறகு எங்களுடைய சந்தூக்கை தூக்கி கலிமா ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெண் பிள்ளைகளை நீ பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெண் பிள்ளைகளை ஹிஜாபை பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு தக்வா என்கிற இறையச்சத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய ஆண் பிள்ளைகள் எல்லோரையும் ஹாஃபிலுல் குர்ஆனாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், ஆலிம்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், உலக கல்வியிலும் மார்க்க கல்வியும் தேர்ச்சி பெற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், உலகத்திலே நபியின் மீது நேசம் கொடுக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், யாரின் மீது நேசம் வைக்க வேண்டுமோ யாரின் மீது நேசம் வைக்க கூடாது என்பதை புரிந்து வாழக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே நீ பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே சொல்ல முடியாத எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் ஏழைகள் ரஹ்மானே, நீ நினைத்தால் எங்களை ஹஜ்ஜுக்கு அழைக்க முடியும் ரஹ்மானே. யா அல்லாஹ், ஹஜ் செய்யக்கூடிய காசு பணம் எங்களிடத்தில் இல்லை ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ நினைத்தால் ஹஜ்ஜுடைய நசீபை எங்களுக்கு தருவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், அவனுடைய இறையல்லமான காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், மதீனாவிலே உன்னுடைய நபியின் ரவுலாவில் நின்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான வாழ்வை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. வானத்திலிருந்து இறங்குகிற முசீபத்துகள்
பூமியிலிருந்து கிளம்புகிற முசீபத்துகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய விவசாயத்தை செழிக்க செய்திட ரஹ்மானே. யாரெல்லாம் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்களோ அவர் விவசாயத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் பூமிக்கு பிரயோஜனமான நல் மழையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் தீங்கான மழையை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் வாழக்கூடிய காலங்களில் உன்னுடைய நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் ஷேக் இஸ்மாயில் ராபியத்துல் பஸ்ரியா அம்மா அவருடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசாவிலே ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கு நீ பரக்கத் செய்திட ரஹ்மானே. மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் எல்லோருக்கும் நீ பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் பல நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் இங்கு குர்ஆன் ஓதக்கூடிய மதரசாவாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசா கியாமத் வரைக்கும் சிறப்பாக நடைபெற செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளை நீ பொருந்திக்கொள் ரஹ்மானே. அவருடைய குடும்பத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் குறிப்பாக நசீமன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசா யா அல்லாஹ் ஹராம் நிறைந்த இந்த காலத்திலே மக்தம் மதரசா யா அல்லாஹ் இன்னும் சிறப்பாக்கி கொடுத்திட ரஹ்மானே. இந்த மதரசா இன்னும் சிறப்பாக நடைபெற செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நிறைய பெண்கள் முபல்லிகா முஅல்லமா பட்டம் பெறக்கூடிய மதரசாவாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் இங்கு ஓதக்கூடிய பிள்ளைகள் பட்டம் பெறுகின்ற பிள்ளைகள் தக்வாதாரிகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதுவெல்லாம் எங்களுடைய உள்ளங்கள் இருக்கிறதோ எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ரூஹ் பிரியக்கூடிய நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாளை மறுமையிலே கடல் அளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் தீராத அந்த நாரிலே உன்னுடைய நபியின் கரத்தால் ஹவுலுல் கௌசரில் தண்ணீர் பருகக்கூடிய நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய மதரசா கியாமத் வரைக்கும் நடைபெற செய்திட ரஹ்மானே. எங்களுடைய மாணவர்கள் தீனுடைய பணி செய்யக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து துஆக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் நல்லடியார்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் வலிமார்களுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ் பலஸ்தீன முஸ்லிம்கள், ரோஹிணிய முஸ்லிம்கள், காஷ்மீரிய முஸ்லிம்கள் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சிரமத்திற்குள்ளாகிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பான மன நிம்மதியான வாழ்க்கையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து துஆக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் இந்த புர்தா ஷரீஃபுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மலா யா வாசிஅல் கரம். ஸல்லல்லாஹு தஆலா அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ அஹ்லி தாஅத்திக அஜ்மாயின். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.